எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், உங்கள் குழந்தையை நீங்கள் சரியாக புரிந்திருக்கிறீர்களா? இந்த வீடியோல என்னன்னா என்னுடைய அனுபவம் என் குழந்தைங்களோட. என் பசங்க எனக்கு ட்வின் குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க. இப்போ ரெண்டு பேருமே +2 படிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தி மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்திருக்கா, ஒருத்தர் மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்கா. பயாலஜி எடுக்கிறவெல்லாம் அவள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அவள் ஒய்ஃப் அம்மா கிட்ட கேட்டுப்பா. பெரியவ என்கிட்ட எப்பாவது கேள்வி கேட்பா. பொதுவாக பெரியவ என்கிட்ட வரவே மாட்டா. சில தினங்களுக்கு முன்னாடி அவளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமு. எனக்கு கொஞ்சாவது தெரியும்னா சப்ஜெக்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியும், மேக்ஸ் தெரியும். இல்லை அட்லீஸ்ட் அதை பார்த்தா என்னால் சொல்லி தந்துட முடியும். ஆனால் என் குழந்தை என்கிட்ட வரவே மாட்டா. அன்னைக்கு அத்தி பூத்த மாதிரி என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, கொஸ்டின் பேப்பர் ஒன்று கொடுத்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா, இது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னான். இப்போ நம்ம எவ்வளோ ஸ்மார்ட் பாருங்களேன். நம்ம என்ன சொன்னோன்னா, ஓகே முதல் முறையாக குழந்தை வந்திருக்கிறா, இது நம்மக்கிட்ட ஒரு வாட்டி வரதுக்கு பதிலாக ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், குழந்தைகிட்ட இந்த என் ஃபோன் கொடுத்துட்டு இது ChatGPT-க்குள்ளே போ அப்படின்னேன். சரி நான் சொல்கிறேன்னு போயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கேமரான்னு ஒன்று இருக்கும். அந்த கேமரா கிளிக் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம காப்பி பண்ணிக்கணும், அதை ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே ஒரு இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் அனுப்பணும். எதுக்குன்னா ChatGPT-க்கு இந்த கேள்விகளுக்கு விடைத்தா, அது கூட அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான். இதான் கொஸ்டின், இதான் ஆன்சர், அதோட விளக்கம் அப்படின்னு வந்துடும். அதை அப்படியே நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ, இது பார்த்து நீ படிச்சிரு அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, என் குழந்தைங்களுக்கு இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதாவது நம்மளா ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி கொடுக்கறத விட அவங்க கேட்கும்போது சொல்லி கொடுத்தா, அவங்க எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் இது மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, அதுக்கிட்டே பதில் கேட்க வேண்டியது, ChatGPT உங்களுக்கு பதில் சொல்லிடும். இதை தொழில் ரகசியம் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என் ஒய்ஃப் வந்தா. அவள் என்ன சொன்னா, அவள் உங்ககிட்ட என்ன கேட்டா, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டான். நான் சொன்னால் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொண்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி கொடுன்னு சொன்னான். நான் சொன்னேன், இனிமேல் நான் எடுத்து ஒன்று ஒன்றா படித்து பார்த்து அதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு பதிலாக இது ரொம்ப ஈஸி இல்லையா, அதனால் அதை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ ஒய்ஃப் சொன்னாங்க, இதெல்லாம் அவளுக்கு தெரியும். ChatGPT-ல போயிட்டு இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியும். இது நீ சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ கேட்டது அவளுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறதுனால. இதெல்லாம் நீ பண்ணிட்டு கடைசி அவுட்புட் இருக்கலாம், ஆன்சராக இருக்கலாம், அதை மட்டும் நீ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுதான் போதுமானது. இதை அவளுக்கு பண்ண டைம் இல்லாதனால தான் உங்ககிட்ட கேட்க வந்தா. நீ என்னடா பெருசாக சொல்லி கொடுக்குறேன்ற பேரில் ChatGPT அது இதுன்னு சொல்லி அவளோட 15 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னா. அப்போ தான் எனக்கு ஒரு ரியலைசேஷனே வருது. ஏதோ நமக்கு மட்டும்தான் ChatGPT தெரியுன்ற மாதிரியும் குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி நான் நினச்சிட்டேன். நான் ஆக்சுவலாக குழந்தை என்ன சொல்கிறது, ஒரு பேரலல் ப்ராசஸிங். இப்போ படிச்சுன்னு இருக்கா, இந்த டைமில் இந்த வேலை பண்ணணும், இது வேற யாராவது பண்ணி கொடுத்துட்டா நம்ம வேலை மிச்சம் அப்படிலாம் நினச்சி தான் நம்மகிட்ட கொடுக்க வரா. குழந்தைக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியல. புரியுதுங்களா? ஸோ அப்போ தான் யோசித்தேன், நம்ம குழந்தை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம். அவர் ரியலாக என்ன கேட்குறா, நம்ம என்ன ரியலாக புரிஞ்சுக்கிறோம். நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த 1 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்குறா. நான் உட்காந்து புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சர் நமக்கு தெரியாது இல்லையா, ரெஃபர் பண்ணி ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லி இது சொல்கிறோம். இந்த சொல்யூஷன்லாம் அவளுக்கே தெரியுது. ஆனால் அந்த பண்ணுறதுக்கான அந்த டைமை அவள் மிச்சப்படுத்தலாம்னு நினைக்கிறா. அதனால அந்த டாஸ்க்கை நம்மகிட்ட கொடுக்குறா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பேரண்ட்டுமே தன் குழந்தைங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்காக இது கேட்குறான் நம்மளை கூட பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியுது அது பண்ணுறதுக்கெல்லாம். அவளுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாதது தான் கரெக்டு கிடையாது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ நம்ம குழந்தைங்க நம்மளோட 10 மணிக்கு மேலே தான் இருக்காங்க, டைம் சேவிங்காக இப்படிலாம் பண்ணுறாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு. இது ஒரு அனுபவம். இனி ஒரு அனுபவம் சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஸ்கூலில் நல்லா படிப்பேன். அப்போது என்னோட ஆர்வம் இது என்னென்னா, எனக்கு எதெல்லாம் தெரியுமோ என்னோட ஜூனியர் பசங்க இருக்காங்களே ஸ்கூலில், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச நாலேஜை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் வாலண்டியராக கேட்டு வரவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்படி நான் அது அப்போவே அப்படி தான் இருந்தேன். நான் அப்புறம் நான் பேருக்கு ராஜயோகம் நான் கற்றுட்டுருக்கேன், 15 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு என்ன கொஞ்சம் தெரியுமோ அதை நான் யூடியூப்பில் என்னோட சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு சந்தோஷம். அப்படி தான் யூடியூப் சேனலே நடத்துகிறோம். ஓகே, இது இன்னைக்கும் அந்த பசங்களை எங்கேயாவது வழியில் பார்த்தா அந்த பசங்க சொல்லுவாங்கன்னா, உங்களால் தானே எனக்கு மேக்ஸ் தெரியும் கொஞ்சாவது, உங்களால் தானே எனக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சாவது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷம். அது நன்றி கடனும் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது. இதில் என் பியூட்டி என்னென்னா, என் பெரிய பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் சொல்லி தூக்கின்னு வரவே மாட்டாங்க என்கிட்ட. அப்போ நான் ஒய்ஃப்ட சொல்லுவேன், ஊரே என்கிட்ட கேட்டதுக்கு. ஏன்னா என் பொண்ணு வந்து கொண்டு வந்து கேட்கறது கிடையாது. ஒன்று அவள் எக்ஸ்ட்ராடினரி ஸ்மார்ட்டாக இருக்கணும், அப்பாவோட உதவியே இல்லாமல் படிக்கிற அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கணும், இல்லை எனக்கு சப்ஜெக்ட் தெரியுன்றது அவளுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஒய்ஃப் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இதுக்கு அர்த்தம் வந்து உன் பொண்ணு உங்ககிட்ட வரல அப்படின்றதுக்கு காரணம் வந்து உனக்கு சப்ஜெக்ட் தெரியும் தெரியாது அது இல்லை இஷ்யூ. உங்ககிட்ட இருக்கிற வீக்னஸ் என்னன்னா, உங்ககிட்ட சப்ஜெக்ட் டவுட்டுன்னு வந்தான்னா நீ வந்து நேற்று இன்று நாளை அப்படின்னு முக்காலமும் உணர்ந்து அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீப்பாக ஆழமாக சொல்லிக் கொடுப்பேன். எந்த அளவுக்கு நீ சொல்லிக் கொடுப்பேன்னா, வாழ்க்கையில் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி சின்ன 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 எக்ஸாம்பிளாக சொல்லி புரிய வச்சு அந்த கான்செப்டை வந்து அப்படி புரிய வச்சிருவேன். ஆனால் அவளுக்கு அதெல்லாம் டைம் இல்லை. அவள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கா. ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட வந்தா நீ ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். அது கற்றுக்கிட்டா அவளுக்கு வந்து லைஃப் டைமுக்கு அது நல்லது தான். ஆனால் அந்த 20 நிமிஷம் அதை கொடுத்து கற்றுக்கிற அளவுக்கு அவளுக்கு டைம் இல்லை. வந்தோமா இதுதான் கான்செப்ட் அப்படின்னு கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்னு சொல்லிக் கொடுக்க முடியுமா இருந்தால் அது முன்னாடி பின்னாடி அந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரிலாம் சொல்லாமல் கொஸ்டின் ஆன்சர் சொல்லி அவளுக்கு வந்து இப்போ எக்ஸாமில் மார்க் எடுக்கணும், அவ்வளோதான் அவளுக்கு இப்போ தேவை. அவள் சாதாரண கண்டிஷனில் வரால, அதாவது எக்ஸாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது வரும்போது நீ இந்த மாதிரி கதையோடு சொன்னால் அது ஓகே, அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டைமில் வந்து நீ விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல லாஜிக் இல்லை அவளுக்கு. ஸோ அப்பா கிட்ட ஒரு கொஸ்டின் டவுட்டுன்னு போனால் 20 நிமிஷம் அவுட் எனக்கு அப்படின்னு ஒரு பயம் வருது. அதனால் அவள் வரதே இல்லை. அவளா எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு எழுதி பாஸ் ஆகிட்டு போய்ட்றா அப்படின்னு சொன்னான். அப்பவும் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், ஆஹா என்னடா இது, இதனால தான் குழந்தை இத்தனை வருஷமாக வரலையா, 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டா ஓகேவா. அப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருந்தோம், குழந்தை ஸ்மார்ட், ரியலாகவே ஸ்மார்ட் தானே, டவுட்டே கிடையாது, 2 குழந்தைங்க ஸ்மார்ட் தான். ஸோ அவங்களா படிச்சிடறாங்க, அதனால நம்மகிட்ட வரல, இவ்வளோ நாள் அப்படி புரிதலோடு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை. காரணம், நம்மக்கிட்ட வந்தால் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லுவோம். அந்த டீட்டெயில் வந்து சாதாரண டைமில் சொன்னால் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸாம் டைமில் வந்தால் நம்ம வந்து அவங்க டைமை சாப்பிட்றோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அப்போது ஆஸ் அ பேரண்ட் நம்ம குழந்தைய புரிஞ்சிருக்கோமா? இந்த விஷயத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒய்ஃப் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க என்ன தேவை அதை கரெக்டாக டெலிவரி பண்ணிடுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்போவுமே அவங்க குழந்தைங்க கூட தான் இருக்காங்க. அவங்களோட வேவ் லென்த்து எங்கள் ஒய்ஃபுக்கு செட் ஆகிடுது, மேட்ச் ஆகிடுச்சு. நான் எப்படின்னா, நானாக வாலண்டியராக போய் யாருக்கும் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். மேக்ஸோ கம்ப்யூட்டரோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ புக் எடுத்து வா நான் சொல்லித்தரேன் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன். அவங்களா டவுட்டு கேட்டு வரும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் சொல்லிக் கொடுக்கும்போது ஆழமாக சொல்லிக் கொடுப்பேன். லைஃப்பில் அந்த கேள்வி கேட்டு வரக்கூடாது, அந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன, இந்த ஜென்ரேஷன் கேப்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒன்று எனக்கும் என் குழந்தைக்கு இருக்கோ. அவள் என்னவோ சொல்ல வரா, நான் என்னவோ புரிஞ்சுக்கிறேன், நான் என்னவோ சொல்கிறேன், அது குழந்தை எதிர்பார்க்கல, இல்லை இப்போதுக்கு விரும்பலை. இது வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கும் குழந்தை இருக்குன்னா நீங்களும் ஏதோ ஒரு கற்பனையில் குழந்தை இப்படி தான், குழந்தை அப்படி தான் நினச்சி ஏதோ நினச்சி பண்ணுறீங்க. ஆனால் குழந்தை அதுதான் எதிர்பார்க்குதான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இதில் ஒரு கிளாரிட்டி வந்தால் நல்லாயிருக்கு. எனக்கே இப்போ தான் கிளாரிட்டி வருது. ஓஹோ, இந்த காரணங்களுக்காக தான் குழந்தை வரல. சில விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அவளுக்கு சப்போர்ட்டாக பண்ணணுன்னா அது மட்டும் நம்ம பண்ணி கொடுத்தா போதும். ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறோன்னு நினச்சிட்டு அவளுக்கு தெரிஞ்சதே சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் புரிய வருது. ஓகேவா? ஸோ வாழ்க்கைன்றதே வந்து லேர்னிங் தாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னு இல்லை. இங்கே ரிவர்ஸில் இருக்குது. நான் குழந்தைகிட்டேருந்து கற்றுக்கிறேன். ஓகே, இந்த குழந்தை இப்படி தான் ஹேண்டில் பண்ணும் போல இருக்கு. நம்ம நான் பண்ண எந்த மெத்தடும் தப்பு கிடையாது. அதுதான் இங்கே தேவைப்படுதான்றதான் $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. அப்போ தான் நினச்சேன், நம்ம நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும். இனிமேல் அவள் கேட்டால் டைம் இருந்தால் 20 நிமிஷம் சொல்லி தரணும், டைம் இல்லையா டு தி பாயிண்ட் ஆன்சர் பண்ணணும். ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்குறாங்கன்னா நம்மளே ChatGPTலாம் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சி ஆன்சரை மட்டும் கையில் கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு படிப்பினை. ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குற நிறைய பேர் பேரண்ட்ஸ் தான், அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும், அவங்களும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே கரெக்டு, குழந்தைங்க தான் தப்பு, இப்போ நான் நினச்சிக்கிட்ட மாதிரி அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் உண்மை நிலவரம் அப்படியே ரிவர்ஸில் இருக்குது.
குழந்தைங்க எக்ஸ்ட்ராடினரி ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நம்ம தான் வந்து அந்த அளவுக்கு இருக்குமான்றது $1,000,000 கேள்வியாக இருக்குது. அதாவது நம்ம காலத்தில் வந்து நான் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன்னு கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். சொல்லிக் கொடுக்குற சார் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு சாபம் மாதிரி. வேற எங்கே போக முடியும்? வீட்டில் டியூஷன் வச்சா அங்கே போகலாம். அங்கே சொல்லிக் கொடுக்குற டியூஷன் மாஸ்டர் வந்து கெமிஸ்ட்ரி நல்லா சொல்லிக் கொடுத்தா ஒரு வேளை நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வழி இல்லை. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற மாஸ்டருக்கு ஒன்றுமே தெரிலன்னா கூட உங்களுக்கு யூடியூப் இருக்குது. யூடியூப் கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், கெமிஸ்ட்ரியாக ஒரு 10-100 பேர் சொல்லி தராங்க. அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்க புரியுதோ அவனுக்கு மட்டும் எடுத்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு பாஷையும் கற்றுக்கலாம், ஒரு லாங்குவேஜும் கற்றுக்கலாம், ஒரு சப்ஜெக்டும் கற்றுக்கலாம். நமக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கல. நான் அப்படி தான் புரிஞ்சுட்டு இருந்தேன். குழந்தைங்கிட்ட வராததுக்கு காரணம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்களே யூடியூப்பில். ஸோ இப்போ ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க சப்ஜெக்டோட டீல் பண்ணிருக்காங்க. அது அவங்க சொல்லி கொடுத்தா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். அங்கே போயிட்டா போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். வர்றதுக்கும் வராததுக்கும் கேட்கறதுக்கும் கேட்காததுக்கும் காரணங்கள் எனக்கு இப்போ தான் புரிய வருது. சரியா? ஸோ இது எனக்கு பாடம். இந்த வீடியோ கேட்கும்போது உங்களுக்கு ஒரு புது பாடம் மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் குழந்தைய நீங்கள் பார்க்குற ஆங்கிளை கொஞ்சம் மாற்றிப்பீங்க. உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ நான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை கேட்டு வந்தால் அது மட்டும் சொல்லணும், அதெல்லாம் கரெக்டு. இப்போ ஒரு குழந்தைக்கான ஃபீஸ் நான் கட்டிட்டேன், சின்னவளுக்கான ஃபீஸ் நான் கேட்டலை. ஆக்சுவலாக டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியே கட்டியிருக்கணும், நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஸோ அதையும் கட்டிட்டோன்னா ஒரு 10,500 கட்டணும். அது மட்டும் கட்டிட்டோன்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் குழந்தைய நல்லா படிக்க வச்சிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அதுக்கு ஃபண்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் வரல, பார்ப்போம். இந்த மாதத்துக்குள்ளே கட்டிடணும். எப்படியாவது கட்டிட்டோம்னா ஒரு இது முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் பற்றி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இதுதான் இன்றைய நிலைமை. ஸோ என்னோட அனுபவத்தை குழந்தைங்களோட சொல்லிக் கொடுக்குறதுல என்னோட அனுபவத்தை அவங்க கூட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்க சொல்லிக் கொடுக்குறீங்க? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.